فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقتلوا أولادكم خشية إملاق نحن نرزقهم وإياكم إن قتلهم كان خطأ كبيرا. அல்லாஹ் நாங்கள் ஓதக்கூடிய தஃப்சீர்ல பல ஆயத்துகளுடைய விலக்கல்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். ஒவ்வொன்றும் லா என்று ஆரம்பிக்குது. ஏற்கனவே இதுக்கு முன்னால் ஓதிய ஆயத்துகளை நாங்கள் கவனித்தாலும் அவ்வாறு தான் அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். அதுக்கு முன்னால லா தஜல் எதக்க மக்லூலத்தன் இலா உனுகிக், உங்களுடைய கழுத்துல நீங்க உங்களுடைய கைகளை கட்டிக்கொள்ள வேண்டாம் என்று ஆரம்பித்து தொடர்ந்து சில விடயங்களை எங்களுக்கு விலக்கி கொண்டு வரோம். அதுல 31வது ஆயத் இன்றைக்கு ஓதக்கூடிய தஃப்சீர், லா தக்துலு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை கொல்ல வேண்டாம், ஹஷ்யத இம்லாக், வறுமைக்கு பயந்து, தரித்திரம் வறுமை இவைகளுக்கு பயந்து உங்களுடைய பிள்ளைகளை கொல்லாதீங்க. நஹ்னு நர்ஸுகுஹும் வய்யாக்கும், அந்த பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நாங்கத்தான் உணவளிக்கிறோம். இன்ன கத்லஹும், அவர்களை கொலை செய்கிறது, கான ஹிதஅன் கபீரா, மிகப்பெரிய தவறு. ஹிதா அது ஹத்தலேருந்து வந்தது. கான ஹிதஅன் கபீரா, அது மிக பெரும் தவறு என்கிறது உணர்த்துற அல்லாஹ் எங்களுடைய ஈமானுக்கு ஒரு பெரிய விஷயத்தை அல்லாஹ் தான் ரஸாக் என்கிறத விளங்கப்படுத்துறான். நாங்க தான் ரிஸ்க் கொடுக்கிறோம். நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, நீங்க எப்படி வளர்ந்தீங்க, எந்த நிலைமையில இருந்தீங்க, உங்களுக்கு தொழிலுடைய பாக்கியத்தை தந்தது யார், உங்களுக்கு தொடர்புகளை குடும்பம் என்றெல்லாம் ஏற்படுத்தினது யார், நீங்க ஈமான் இல்லாத வேலையவா செய்ய போறீங்க, பிள்ளைகளை வறுமைக்கு பயந்து கொல்ல போறீங்க, நீங்க தானா உணவளிக்கிறீங்க, அந்த பொறுப்பை நாங்க உங்களுக்கா தந்திருக்கிறோம். உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள், மிருகங்கள், கண்ணுகளுக்கு தெரியாதவைகள் உட்பட அனைத்தையும் பராமரிக்கிறான், அவைகளுக்கு உணவளிக்கிறான். இன்ன கத்லஹும் கான ஹிதான் கபீரா, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய சிஃபாத்துகள், அவனுடைய வல்லமை குதிரத்துகளை மறந்து நீங்க உங்களுடைய பிள்ளைகளை கொண்டுடாதீங்க. அரபியர்கள் அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை கிடைச்சிட்டா உயிரோட புதைக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஏண்ட குடும்பத்துடைய பெண்ணை, ஏண்ட குடும்பத்தினுடைய பொம்பளை பிள்ளைய இன்னொச்சர் வைத்து கொண்டு வாழ்றதா என்ற கவலையும் அவங்களுக்கு இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல இதை பற்றி பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறான். தரித்திரத்துக்கு பயந்து ஆண் பிள்ளைகளையும் அவங்க கொண்டு விடுற ஒரு வழக்கம் இருந்துச்சு. இப்படி கொல்றத விலக்கி அவங்களுக்கு உணவளிக்கிற பொறுப்பை நான் எடுத்திருக்கிறேன் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். பெரிய தவறு, பெரிய பாவம், குற்றமற்ற ஒருவரை எப்படி நாங்கள் கொல்றது? இது இந்த உலகத்தில் மட்டும் இல்ல, நாள மறுமையிலும் தண்டனையை கொண்டு வந்து சேர்க்கும். இது வம்சங்களை, குடும்பங்களை, பரம்பரைகளை அப்படியே வளர விடாமல் தரித்து விடுறதுக்குண்டான ஒரு செயல், அதை அப்படியே துண்டித்து விடுவதற்குண்டான ஒரு செயல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டிடத்தை ஏற்படுத்துகிறான், அதனை இடிக்கிறது பெரும் பாவம். ஒரு கட்டிடத்தை இடிக்கிறார், அது எவ்வளவு பெரிய பாவம். கர்ப்பம் என்ற கட்டிடத்தை கலைக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை, ஈமான் இல்லாதவர்கள், இவர்கள் தௌபா செய்யணும், இப்படி செஞ்சு இருந்தா மௌத்துக்கு முன்னால கலப்பற்ற தௌபா செய்யாத நிலைமையில இவர்கள் மரணிப்பார்கள் என்றால் பயங்கரமான தண்டனை இருக்குது. இப்படி இந்த ஆயத்துகள்ல இருந்து இதுக்கு பின்னால நாங்க படிக்க போகக்கூடிய 10 ஆயத்து வரைக்கும் இந்த பிள்ளைகளை கொல்ல வேண்டாம், நீங்க வறுமைக்கு பயந்து இந்த செயலை செய்ய வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல இருந்து முன்னுக்கு வரக்கூடிய 10 ஆயத் வரைக்கும், அதாவது 40வது ஆயத் முடியும் வரைக்கும் வெறுக்கத்தக்க பழிக்கத்தக்க 10 தன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகற்றி
புகழுக்குரிய 10 தன்மைகளை எடுத்து கொள்ளுமாறு எங்களுக்கு சொல்றார். பழிக்கப்பட்ட தன்மைகள்ல முதலாவது தான் ஏற்கனவே நாங்க படிச்சோம், கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாது. கஞ்சத்தனம் அது பயங்கரமான நரகத்துக்குரிய ஒரு வேதனை. கஃபா பில் மரி இஸ்மன் ஐயுலைஹிய அம்மையகூத். ஒரு மனிதன் எந்த பாவமும் செய்ய தேவையில்லை, அவன் தன்னுடைய பராமரிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவங்களை பசியில போன்றதை விட அதே பெரும் பாவம். 2வது பேராசை. எல்லா விஷயத்திலையும் பேராசை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அஹ்வஃப மா தஹவ்வஃப பிஹி அலா உம்மத்தி அல் ஹவா. என்ற உம்மத்துக்கு நான் மிகவும் பயப்படுறது பேராசை. அடுத்து சொன்னாங்க மேலெண்ணங்கள், வத்தூலுல் அமல், நீண்ட நீண்ட மேலெண்ணங்கள். அம்மல் ஹவா ஃபயசுத்து அனில் ஹக். ஹவா என்ற பேராசை உண்மையையும் கூட தடுக்கும், உண்மையான விடயங்களின் பக்கம் போக விடாது. கஞ்சத்தனம் படக்கூடாது. தேவையான நேரத்தில் செலவழிக்கணும். தேவை இல்லாம செலவழிக்கிறத பத்தி நாங்க பாடம் முழுக்கவும் படித்தோம். 2வது இந்த பேராசை, இதுவும் ஒரு மூமினிடத்துல குடிக்கொள்ளக்கூடாது. இந்த ஆயத்திலையும் அது சொல்லப்பட்டிருக்குது. நீங்க வறுமையை பயந்து, தரித்திரியத்தை பயந்து உங்களுடைய பிள்ளைகளை கொள்ளாதீங்க. இதுல என்ன இருக்குது? செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு கஞ்சத்தனம். கூடுதலான பிள்ளைகள் இருந்தா செலவழிக்கணும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். அவைகளை படிக்க வைக்கணும், பராமரிக்கணும், ஆடைகள் கொடுக்கணும். நீங்களா இது செய்றீங்க? இது அல்லாஹ் செய்கிறான். இதனால தான் அல்லாஹ் ரஸாக் என்கிறதுக்கு நஹ்னு நர்ஸுகுஹும் வ இய்யாக்கும், அவர்களுக்கும் உங்களுக்கும் நாங்களே உணவளிக்கிறோம். இந்த 2 வகை குணங்களும் தான் பிள்ளைகளை கொல்றதுக்கு தூண்டுது. வறுமைக்கு பயம், ரிஸ்கு, உணவு கொடுக்கணும், பராமரிக்க வேணும், அதனுடைய கஷ்டம், சிரமம். இந்த 2 பேராசையும், இந்த 2 குணமும் இப்படி ஒரு பெரிய பாவத்தின் பக்கம் மனிதனை ஒதுக்குது. இந்த 2 தன்மைக்கு பதிலாக தாராளமான சிந்தனை வரணும். அல்லாஹ் மீது தவக்குல் என்ற நம்பிக்கை வரவழைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையும் வைத்து யாரையும் படைக்கவில்லை. இன்றைக்கு அதிகமானவங்க பிள்ளைகளை கர்ப்பத்திலே கலைத்து விடுறதுக்கு காரணம் சொல்றாங்க. ஒன்று, கிட்ட குழந்தைகள் வந்துட்டான். கிட்ட குழந்தைகள் வந்ததன் காரணமாக பராமரிப்பு கஷ்டமாம். இவைகளெல்லாம் காரணம் இல்லை. சமீபத்துல குழந்தை வாரதும் வராமைக்கிறதும் அல்லாட கையில் இருக்கு. சிலருக்கு வருடக்கணக்கில் குழந்தை இல்லாமல் இருக்கு. சிலருக்கு 15-20 வருடங்களுக்கு பிறகுதான் ஒரு குழந்தை கிடைக்குது. அல்லாஹ் குழந்தைகளை ஒரு ரிஸ்காகவே தந்திருக்கிறான். அதனால தான் நஹ்னு நர்ஸுகுஹும், அவர்களுக்கு நாங்களே உணவளிக்கிறோம். ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்லீஸ அவனுடைய உண்மையான உருவத்துல பார்க்கணும், ஷைத்தான அவனுடைய உண்மையான உருவத்துல பார்க்கணும் என்று சொல்லி அவனிடத்துல வேண்டிக் கொண்ட நேரம் அவன் அதுக்கு இசைந்தான். கேட்டாங்க, இப்லீஸே, மனிதர்கள உனக்கு அதிகம் பிரியமானவங்க யாரு? உனக்கு அதிகம் கோபமானவங்க யார்? சொன்னான் இப்லீஸ், மனிதர்கள்ல எனக்கு அதிகம் பிரியமானவன் கஞ்சத்தனம் உள்ள முஃமின். தொழுறாரு, எல்லாம் செய்கிறார், இரவு வணக்கங்களையும் புரிகிறார். என்றாலும் அவருக்கு கஞ்சத்தனம் இருக்குது. நல்ல தாராளமாக இருக்குது. என்றாலும் தேவையான விஷயத்தை பூர்த்தி செய்கிறார் இல்லை. வீண் விரயம் செய்யாத நிலைமையில தேவையான விஷயத்தை பூர்த்தி செய்கிறார் இல்லை. 5 பான்றாத்தல் தேவையான இடத்துல 3 கொண்டு வராரு. கஞ்சத்தனம் உள்ளவர். 3 கிலோ ஆக்க வேண்டிய இடத்துல 1 கிலோ ஆக்குறாரு. சிக்கனத்தை கையாள்றது பிரச்சனை கிடையாது. என்றாலும் கஞ்சத்தனம் பண்றது அது பயங்கரமான பாவம். அத்துடனே இதோட சேர்ந்து தான் வீண் விரயமும் என்கிறத மறந்துவிடக்கூடாது. வீண் விரயம் சேரவன் அதுக்கு மாற்றமாக வறுமையை சந்திப்பான். எல்லா விடயத்திலையும் நாங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கி சீரான முறையில செயல்படுறதுக்கு முயற்சி செய்யணும்.
யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் சொன்ன முதலாவது விடயம்தான், உனக்கு அதிகம் பிரியமுள்ளவர் யார்? கஞ்சத்தனம் உள்ள மூமின். ஃபாசிக்கான தர்மம் செய்பவன் தான் என்ன மிகவும் கோபமானவன். அதாவது எனக்கு மிகவும் கோபமுடையவன், நான் கோபம் கொள்ளக்கூடிய அந்த மனிதன் தான் பாவியாக இருக்கிறான் என்றாலும் தர்மம் செய்கிறான். ஹசரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு காரணம் கேட்டாங்க. மூமின் கஞ்சனாக இருக்கிறான், ஃபாசிக் பாவி அவன் தர்மம் செய்கிறான். இது ஆச்சரியமான ஒரு விடயம். காரணம் என்னண்டா, அல்லாஹ் தாலா அந்த ஃபாசிக் பாவிய அவனுடைய தௌபாவை ஏற்று அங்கீகரித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனால நான் அவனை பார்த்து பயப்படுறேன். நீ யஹ்யா வாக இல்லாது இருந்தா இந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்லியிருக்க மாட்டேன் என்று சொன்னான். குடும்பத்தார எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் துறவரத்தோட வாழுங்க, ஜுஹுதியத்தான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளுங்க, ஆடைகளை ஒட்டு போட்டு விடுங்க என்று சொல்லக்கூடாது. முன்னால் இருந்தவங்க ஹசரத் தஸ்லா ஆயிஷா நாய்க்கு சொன்னாங்க, உங்களுடைய ஆடைகளை ஒட்டு போட்டு அணியும் வரைக்கும் புதிய ஆடைகளை தச்சு கொள்ளாதுங்கன்னு சொல்லி. அது அவங்கள பார்த்து தான் ஜனங்கள் சமைய போறாங்க. ஆனா இங்க இந்த முறையில நாங்க அவங்களுக்கு நீங்க ஒரு ஜுஹுதியத்தான வாழ்க்கையை வாழுங்க என்று அவர்களை நிர்பந்திக்க கூடாது. அப்படி வாழ சொல்லி எங்களுக்கு அவங்கள தூண்டலாம். அதுக்குண்டான முன்னோர்களுடைய சம்பவங்களை சொல்லும். அவங்க அதுக்கு இணங்கிட்டாங்கன்னா அது நல்லது தான். ஆனா இணங்காவிட்டா அவங்கள விட்டுடணும். அவங்களுக்கு அளவுக்கு மீறி வீண்விரயம் செய்யற அளவுக்கு வந்துவிடவும் கூடாது. தாராளமாக கொடுக்கணும். தன்னை பொறுத்தவரையில நாங்க துரோரமாக இருந்து கொள்ள வேண்டும். அப்படி முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அவர்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு, குடும்பத்துக்கு தாராளமாக கொடுப்பாங்க. ஆனா அவங்க ஒரு துறவியை போல வாழ்வாங்க. ஒரு ஆடையோட போதுமாக்கி கொள்ளுவாங்க, ஒரு பாதனையோட போதுமாக்கி கொள்ளுவாங்க. இப்படியாக இந்த பிள்ளைகளை கொள்றது இது கஞ்சத்தனத்தினால் ஏற்படுறது. இந்த கஞ்சத்தனம் உடையவன் ஷைத்தானுடைய நண்பனாக மாறிவிடுகிறான். ஷைத்தானுக்கு அதிகம் பிரியமுள்ளவனாக ஆகிவிடுகிறான். என்றாலும் ஒருத்தன் கஞ்சத்தனம் இல்ல, பாவி, தர்மம் செய்கிறான், ஷைத்தானுக்கு மிகவும் வெறுப்பானவனாக ஆகிடுகிறான். இப்படி அல்லாஹ் இந்த ஆயத்தில் எங்களுக்கு நஹி செய்கிறான், தடுக்கிறான். அல்லாஹ் ஒரு திருமணத்தின் ஊடாக முதலாவது கொடுக்கக்கூடிய பாக்கியம் தான், கிஃப்ட் தான் குழந்தை பாக்கியம். அதிலும் யாருக்கு பெண் குழந்தை கிடைக்குதோ அது மாபெரும் பாக்கியமாக கருதப்படுது. யஹபு லிமை யஷா ஓ இனாசா, எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கிற அல்லாவும் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறான். அவனுக்கு பாவித்திருக்கக்கூடிய வார்த்தை வஹப யஹபு, அதாவது கிஃப்ட் கொடுக்கிற வார்த்தை அல்லாஹ் பாவித்திக்கிறான். ஹிபத் கொடுக்கிறான். ஹிபத் யாருக்கு நாடுகிறானோ யஹபு லிமை யஷா இனாசா, அல்லாஹ் பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். வயஹபு லிமை யஷா உ ஸுகூர், இரண்டாவது தான் ஆண் குழந்தைகளை பற்றி சொல்கிறார். நாடுறவர்களுக்கு நாங்கள் ஆண் குழந்தைகளை கொடுக்கிறோம். வயஜ்அலு மை யஷா உ ஸுக்ரான வ இனாசா, இன்னும் நாடக்கூடியவங்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை இரு சாராரையும் சேர்த்து கொடுக்கிறார். வயஜ்அலு மை யஷா உ அகீமா, இன்னும் சிலர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியமற்றவர்களாக, மலடிகளாக அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மஷியத், அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு அப்பால் பட்டு சிலவங்க செயல்படுறது, சிலவங்களுக்கு பொறுக்க இயலாது. இதனால பிள்ளைகளை தத்தெடுக்கிறது, வளர்க்கெடுக்கிறது, இதனால வரக்கூடிய பார தூரத்தை விளங்குறது இல்லை. இதுவும் கூட கலாக்கதிர மதிக்காம ஈமான் அற்ற நிலைமையில செயல்படுறது தான். தத்தெடுக்கிறது அது ஒரு பெரிய சட்ட ரீதியான விஷயம்.
குர்ஆனுடைய சட்டங்கள், ஹதீஸ்ல ஏராளமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சரியான முறையில் பேணாவிட்டால் வரக்கூடிய விளைவுகள் அதிகமாக இருக்குது. ஒரு அந்நிய புல்லை எடுத்துக்கொண்டு சீரான முறையில் பால் கொடுத்து மகரமாக்காத நிலைமையில தன்னுடைய பெண் மக்களுக்கு மத்தியில அந்த புள்ளைய புலங்குறாங்க. அந்த புள்ள வாலிப வயதை அடையுது, தன்னுடைய ஏனைய பெண் மக்களோட ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்து வாழுது. இதெல்லாம் சுத்த ஹராம். இப்படியான வரம்புல நடக்கக்கூடிய விடயங்களை செய்யறதுக்கு முன் வரக்கூடாது. அதிலும் ஈமான் இல்லாத இடங்கள்ல இவைகளை கணக்கெடுக்கவே மாட்டாங்க. ஈமான் இல்லாதவங்க ஒரு புள்ளைய தத்தெடுக்கிறது அது ஹராம் என்று தான் சொல்லும். ஏற்கனவே ஈமான் இல்லாதவங்களுக்கு மத்தியில மஹரமியத் பேணப்படுறது இல்லை. யார் ரத்த சொந்தம் யார் ரத்த சொந்தம் இல்லை என்கிறது பேணப்படுறது இல்லை. இன்றைக்கும் குடும்பங்கள்ல இவைகள் தாராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி கணக்கெடுக்கிறதே இல்லை. இப்படியான பாவங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு தான் பெரிய பரிசுத்தவான்களை போல பேசுறது. இந்த நிலைமைக்கு நாங்க வரக்கூடாது. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை அடுத்து வரக்கூடிய 32வது ஆயத்துல வலா தக்ரபு ஜினா, நீங்க விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவும் வேண்டாம், ஜினா செய்ய வேண்டாம். அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் சொல்லல. ஜினாவின் பக்கம் நெருங்கவும் வேண்டாம் என்று சொல்றான். காரணம் இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மானக்கேடான ஒரு விஷயம். ஃபாஹிஷா ஒரு பயங்கர பாவம், அது கெட்ட செயல். வசா சபீலா, அது பாதையால் மிகவும் கெட்டது. சா சபீலா, எத்தனையோ வழிகள் இருக்குது உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை தீர்த்து கொள்றதுக்கு. அதனை விட்டு விபச்சாரத்தின் பக்கம் போறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அப்படியானவர்களுக்கு, இச்சையை கட்டுப்படுத்த முடியாதவர்களுக்கு அதற்குண்டான வலிமைகள் இருக்கும் பட்சத்தில், நிபந்தனைகள் இருக்கும் பட்சத்தில் எத்தனையோ வழிமுறைகளை குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். இந்த பாதைகளை எல்லாம் விட்டுட்டு கெட்ட பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களா? விபச்சாரம் வம்சத்தை இல்லாமாக்கி போடும். இது ஒரு வரம்பு மீறிய செயல், மானக்கேடான செயல். சந்ததிய கியாமத்து நாள் வரைக்கும் வரும் பரம்பரைய கொலை செய்யறதை போல இருக்குது. என்ற ஒரு மனிதன் தன்னுடைய விந்த தகாத இடத்துல வைக்கிறார். அதனின் ஊடாக சமூகத்தில் பெரும் கேடுகள். குழந்தை தரித்துவிடும் பொழுது ஒரு ஹராமான குழந்தை பிறந்துவிடு, அந்த பெண்ணின் காரணமாக குடும்பத்துக்கு கேடு. அதே நேரம் இந்த ஆணுடைய வாழ்க்கையில சோதனை. இதை நீங்க ஒரு ஹலாலான இடத்துல வைத்து குழந்தை கிடைத்தால் அதுக்கு ஒரு வம்சம் இருக்குது, அதுக்கு ஒரு திருமணம் இருக்குது. அந்த திருமணத்தின் மூலமாக அதுக்கு குழந்தை கிடைக்கும், உம்மத்துகள் பெருகும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய வெகுமதிகள் கிடைக்கும். இந்த பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். ஜினாவின் பக்கம் நெருங்கவும் வேண்டாம் என்று சொல்லப்படுது. ஆனா இன்றைக்கு ஏராளமாக நடந்து கொண்டு தான் இருக்குது. எவ்வளோ பெரிய ஈமான் உடையவர்கள் என்று சொன்னாலும் கூட இதிலிருந்து தப்பியது கிடையாது. பின்னால நான் ஹதீஸ் சொல்லுவேன், அதன் மூலமாக நாங்க ஜினா செய்யறோமா இல்லையான்றது எங்களுக்கு தீர்மானிக்க முடியும். யார் ஒரு மனிதன் ஜினா செய்வானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா ஜனல் அப்து ஹரஜ மின்ஹுல் ஈமான், ஒரு அடியான் ஜினா செஞ்சிட்டால் அவன்கிட்ட இருந்து ஈமான் வெளியேறிவிடும். ஃபகான அலா ரஅஸிஹி கல்லுல்லதி, முழுமையாக ஈமான் கலட்டப்பட்டு அது அவனுடைய தலையின் மீது நின்றிருக்கும். ஃபைதன் கதா, ஜினா செஞ்சு கொண்டிருக்கிறான், ஈமான் அவனோட இருக்காது, அது கலண்டு அவனுடைய தலைக்கு மேலால் ஒரு கொடையை போல நிற்கும். ஃபைதன் கதா, அவன் அதனை முடித்து கொண்டதன் பின்னால ரஜ இலைஹில் ஈமானு, ஈமான் அவனின் பக்கம் திரும்பி வரும். அப்படி என்றால் என்ன சொல்லப்படுது? இந்த பாவத்துக்கு நல்ல முறையில தௌபா செய்ய வேண்டும் என்கிறது இங்க குறிக்கப்படுது. அந்த தௌபா செஞ்சதன் பின்னால் மீண்டும் அதன் பக்கமோ அதனை நெருங்கும் செயல்களின் பக்கமோ போகக்கூடாது.
சில சஹாபாக்கள் ரிவாய்ட் செய்றாங்க, ஹஸரத் ரசூலா சொன்னதாக, ஈயாக்கும் வஸ்ஸினா, நான் உங்களுக்கு ஜினாவை, விபச்சாரத்தை எச்சரிக்கை செய்கிறேன். ஐ வார்ன் யூ அபவுட் த ஃபார்னிகேஷன், நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஃபைன்ன ஃபீஹி சித்து ஹிசால், அந்த ஜினா செய்யறதுனால 6 விடயங்கள் ஏற்படும். 6 விடயங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க நேரிடும். சலாசுன் ஃபித் துன்யா, அதுல 3 விடயங்கள் துனியாவில். வசலாசுன் ஃபில் ஆஹிரா, 3 விடயங்கள் அது ஆஹிராவில் நீங்கள் சந்திப்பீங்க. ஃபஅமல்லதி ஃபித் துன்யா, துனியாவில் நேரக்கூடிய விடயங்கள் 3 தான். ஃபநுக்ஸானு ரிஸ்கி, முதலாவது ரிஸ்குடைய குறைபாடு. எந்த வசதியும் எங்களுக்கு கைகூட மாட்டாது. ரிஸ்க் கிடைக்கும் என்றாலும் அதுல குறைவு உண்டாகிருக்கும். எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கடன் எடுப்பாங்க. எப்ப பார்த்தாலும் போதா. சிலவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு போதாது, ஆனா நாங்க ஜினா செய்யறோம். இல்லை, எங்களுக்கு ரிஸ்க் குறைவு, வசதி குறைவு, சில நேரம் சாப்பிடறதுக்கு மில்ல, நாங்க ஜினா செய்யறோம். இல்லையே, நீங்க ஜினாவோட நெருங்கக்கூடிய விஷயங்களை செய்யறீங்க. ஹராமான விஷயங்களை கேட்கறீங்க, ஹராமான விஷயங்களை பார்க்கறீங்க, ஹராமான விஷயங்களை படிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க. இவைகளும் இந்த பரக்கத் போகின்றதுக்கு காரணம். நுக்சான் ஒரு ரிஸ்க் என்று சொல்றது விளக்கம் எழுதுறாங்க. யானி ததஹபுல் பரக்கத்து மினர் ரிஸ்கி, ரிஸ்க்ல இருந்து பரக்கத் போய்விடும். 2வது வயசீரு மஹரூமம் மினல் கைர், அனைத்து நலுகளை விட்டும் பேர்க்கெடுக்கப்பட்டவராக, தடுக்கப்பட்டவராக மாறிவிடுவார். நலவுகள் எதுவுமே அவனிடத்தில் இருக்க மாட்டாது. இதனால எந்த அளவுக்கு மிருகமாக மாறிவிடுவான். கிட்டத்துல கூட ஒரு சகோதரி வீட்டுக்கு வந்தால், ஒரு குமரி பெண் தன்னுடைய தந்தையில வாப்பா இடத்திலிருந்து தப்பேலாம். இந்த அளவுக்கு நலவுகள் இல்லாம போயிடும். மிருகத்தனமுடையவராக மாறிவிடுவான். தொழுகை, திலாவத், நல்ல விஷயங்கள், தர்மம் செய்யறது, குடும்பத்தோட அண்டி வாழ்றது, இவைகள் போன்ற நலவுகள் அனைத்தை விட்டும் பேர்க்கெடுக்கப்படுவான். வனுக்சானுல் உமர், உமர் அவருடைய வாழ்நாள் குறைந்துவிடும், சீக்கிரமாக மௌத்தா போயிட்டுவார். நுக்சானுல் உமர், ஜினா செய்றவர் அவசரமாக மௌத்தா போவார். அடுத்த விடயம் வல் புகுலு ஃபி குலூபின் நாஸ், மக்களுடைய உள்ளத்தில் இவனை பற்றிய ஒரு கோபம் உண்டாகிவிடும். நல்லோர்கள் இவனை கண்டு கோபப்படுவாங்க. எங்க போனாலும் இவருக்கு வரவேற்பு இருக்க மாட்டாது. மக்கள் வெறுக்க ஆரம்பித்திடுவாங்க. ஃபைனஹு யுதிஹிபு பில் பஹாஇ, அவருடைய பஹா என்ற ஒரு பிரகாசம், ஒரு தேஜஸ் அவருக்குள்ள அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது அவர்கிட்ட இருந்து இல்லாம போயிட்டுடும். நன்மை எதுவும் இல்லாம போயிடும். அவனுடைய அழக போக்கிவிடும். யுதிஹிபு பில் பஹா என்று சொன்னால் அழக போக்கிடும். சிலவங்களுடைய முகங்களை பார்க்கலும் வெறுமனே காஞ்சி போயிருக்கும். எந்த விதமான ஒரு பிரகாசமும் இருக்க மாட்டாது. பார்க்கறதுக்கு ரொம்ப நிறமுடையவராயிருப்பார். என்றாலும் அல்லாஹ் அந்த பிரகாசத்தை பறிச்சிடுவான். இவைகள் அனைத்தும் உலகத்தில் நடக்கக்கூடியது. வஅம்மா ஸலாசுல்லதி ஃபில் ஆஹிரா, ஆஹிராவில் நேரக்கூடிய 3 விஷயங்கள் தான். ஃபகல்லபுர் ரப், அல்லாஹ் கடும் கோபமுடையவனாக இருப்பான். அல்லாஹ் ரஹ்மத்துடைய பார்வையை பார்க்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய நடைமுறைக்கு மாற்றம் செஞ்சவன். அல்லாஹ் ஆகுமான முறையில இருந்து திசை திரும்பினவன். அல்லாஹ் எந்த விடயத்தை வைத்து மனிதனுக்கு ஆவண செய்தானோ, அல்லாஹ் எந்த விடயத்தை மனிதனுக்குள்ள உள்ளடக்கினானோ, அந்த விடயம் பொங்கி வரக்கூடிய நேரத்தில் எதனை அல்லாஹ் அதற்கு பரிகாரமாக வைத்தானோ, அத்தகைய திருமணத்தின் ஊடாக செய்து கொள்ள வேண்டியதை ஹராமான முறையிலே செய்து கொள்வதற்கு முயன்றார். அவ்வாறு செய்து இருந்தும்
ஹராத்தை கையாண்டான், மேலும் அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை கொண்டான். இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலப் அவன் மீது உண்டாகிடும். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க யாரையாவது கண்டு ஆச்சரியப்பட்டா உங்களுடைய மனைவியிடத்துல போங்க, ஏனி அந்நிய பெண்களை அணுகாதீங்க. இன்னல்லதி மாஹா மிஸ்லுல்லதி மாஹா, எந்த பெண்ணை கண்டு நீங்க ஆச்சரியப்படுறீங்களோ அதே தான் உங்களுடைய மனைவியிடத்திலும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்தது ஷித்தத்துல் ஹிசாப். ஷித்தத்துல் ஹிசாப் கடுமையான கேள்வி கணக்குக்கு உள்ளாக்கப்படும். மன்னு கிஷ ஃபில் ஹிசாபி ஃபகது ஹலக். ஹஸரத் ரசூலா மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, அந்த ஹதீஸ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரிவாயத் செய்றாங்க, யாரு கேள்வி கணக்கில் சிக்கி கொண்டாரோ அவர் நாசமா போயிட்டார். எனவே ஷித்தத்துல் ஹிசாப், குர்ஆன்ல அதிகமான ஆயத்துகள் சொல்லப்படுது, யுஹாசபு ஹிசாபை யசீரா, அல்லாஹ் லேசாக கேள்வி கணக்கு கேட்பான் என்று. லேசாக கேள்வி கணக்கு என்கிறது கேள்வி கணக்கே இல்லை என்கிறதைத்தான் அர்த்தம். ஆனா இங்க ஷித்தத்துல் ஹிசாப், கடும் கேள்வி கணக்குக்கு விபச்சாரி உள்ளாக்கப்படுவார். வத்துஹூலு ஃபின்னார், மூன்றாவது விஷயம் அவன் நரகத்துல நுழைவான். இதனால எங்களை யாருக்கும் சொல்ல இயலாது நாங்க விபச்சாரம் செய்கிறோம் இல்லை என்று சொல்லி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஐனானி தஸ்னியான், இரு கண்களும் விபச்சாரம் செய்து. யாரு ஹராமான மஹரம் இல்லாதவர்களை அது நேரடியா பார்த்தாலும் சரி, வேற முறைகள்ல பார்த்தாலும் சரி, பார்த்து இன்பமுறுவார்களோ அவங்களுடைய 2 கண்களும் ஜினா செய்து. வல் யதானி தஸ்னியான், 2 கைகளும் ஜினா செய்து. பசராவில் ஒரு மனிதர் இருந்தார், பசரா நாட்டில் ஒரு மனிதன். அவரிடத்துல கஸ்தூரி வாடை வீசி கொண்டிருந்துச்சு. எப்பவும் கஸ்தூரி வாடை அவர்கிட்ட இருந்து கமழ்ந்து கொண்டிருக்கும், ஆனால் அவர் கஸ்தூரி பூசுறது இல்லை. இதை பத்தி அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அவர் சொல்றார், நான் ரொம்ப அழகான ஒரு மனிதனாக இருந்தேன், எனக்கு வெக்கம் அதிகமாக இருந்துச்சு, என்ன கடையில உட்கார வச்சா அதிகமா மக்கள் சாமான் வாங்க வருவாங்க என்று சிலவங்க என் வாப்பா இடத்துல சொன்னாங்க. அப்படித்தான் இன்றைக்கு பொண்டாட்டிய பட்டர்ல உட்கார வைக்கிற, ஏன் அழகு சுட்டி அதிகமானவங்க வருவாங்க. அத மாதிரி ஒரு கருத்தொண்ட இப்ப வாப்பாவும் பார்த்தாரு, சரிதான், கடையில உட்கார வச்சாரு. ஒரு கிழவி ஒரு நாள் வந்தா, அவரிடத்துல வந்து பொருட்களை வாங்கினா. அந்த வாலிபர் இடத்துல உன்னோட பொருட்களுக்கு சல்லி தாரதாக இருந்தா, சாமான்களுக்கு சல்லி தாரதாக இருந்தா நீ என்னுடன் வா என்று சொல்லி சொன்ன. இவரும் பார்த்தாரு, சாமான் கொடுத்திக்குது, இப்ப சல்லி எடுக்கணும். சரிந்து அவளோட போனார். அவ ஒரு பெரிய மாளிகைக்குள்ள சென்றா. அங்க ஒரு பிரம்மாண்டமான குப்பா ஒன்று இருந்துச்சு. அதுல ஒரு தங்க விரிப்பின் மீது ஒரு கதிரை போன்ற ஒன்றுல ஒரு அழகான இளம் பெண் உட்கார்ந்திருந்தா. அவ இந்த வாலிபனை பிடிச்சு இழுத்தா. அவர் யா அல்லாஹ் என்று சொன்னார். அவ லாபாஸ், குற்றம் இல்ல, வாண்டா. இவர் சொன்னாரு, எனக்கு டாய்லெட்டுக்கு போகணும் என்று போயிட்டு அந்த மலம் கழிக்குற இடத்துக்கு போயிட்டு அவருடைய முகத்துல, கழுத்துல, உடம்புல எல்லா இடத்துலையும் மலத்தை வாரி தடவி கொண்டு வந்தார். அந்த பெண் இவன் பைத்தியம் பிடிச்சவன் என்று சொல்லி விரட்டிட்டான். அந்த இரவுல ஒருத்தரை இந்த வாலிபர் கனவுல கண்டார். வந்து, நீ யாக்கூபுடைய மகன் யூசுஃபை விடவும் சிறந்தோடாகிட்டாயே, அதாவது சிறந்தவன்டா அவரை விடவும் நீ எங்கேயோ போயிட்டாயே என்று சொன்னார். சொல்லிட்டு கைய முகத்துல தடவினாரு. பிறகு என்ன உனக்கு தெரியுமா? இல்லை என்று சொன்னார். நான் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார். அதில் இருந்து ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கைப்பட்ட பரக்கத்தால என்னுடைய உடம்புல எக்காலமும் கஸ்தூரி வாசம் கமழுகிறது என்று சொன்னார். இதுதான் அல்லாஹ்வுடைய பயம், இதுதான் பரிசுத்த தனம். தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் பயப்படணும். நாங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிற நேரம் அல்லாஹ் பயப்படுறோம். எல்லாரும் தவறு செய்யக்கூடியவங்க தான்.
சில சந்தர்ப்பங்கள்ல சில ஷைத்தானியத் மேலிடும் பொழுது பாவங்களை செய்வாங்க தான். என்றாலும் அந்த பாவங்கள்ல நாங்க தொடர்ந்து ஈடுபடவும் கூடாது. அதிலிருந்து சம்பூர்ணமாக விலகிவிடணும். அதற்குண்டான தௌபா செய்யணும். இப்படியாக இவைகளை பற்றி நிறைய பேச இருக்குது. என்றால் நாங்க சுருக்கமாக பார்ப்போம். ஜினாவுக்கு நெருங்கக்கூடிய அனைத்து வழிகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அமல்களுடைய இன்பம் இல்லாம போறதுக்கு முதலாவது வழிதான் இந்த ஜினாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்க நெருங்கிறது. ஒருத்தர் சினிமா பார்க்கிறார் தொடர்ந்து, அவருக்கு இபாதத் செய்யறது ரொம்ப கஷ்டமாயிடும். அவர் செஞ்சாலும் கூட அதனுடைய இன்பம் வராது. ஒருத்தர் தொடர்ந்து சினிமா பாட்டு கேட்கிறார். சிலவங்க படிக்க வேணும் என்கிறதுக்காக வேண்டிய ஹராமான காட்சிகளை பார்க்கிறாங்க. ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, நீங்க இந்த இங்கிலீஷ் ஃபிலிம் பாருங்க, உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் அவசரமா வந்துடும். இன்னொருத்தர் சொன்னாரு, நீங்க இங்கிலீஷ் பாட்டு கேளுங்களே, உங்களுக்கு அவசரமா பிடிச்சு கொள்ளணும். நான் சொன்னேன், என்ன நீங்க சொல்றீங்க? நீங்க இங்கிலீஷ்ல தாலீம் வாசிங்க, நீங்க வாசிக்கிறத கேளுங்க, நீங்க இங்கிலீஷ் பயான் கேளுங்க. பாவத்தினோட இங்கிலீஷ் படிக்கணும். ஆனா அரபு படிக்கிறதுக்கு எந்த விதமான சிந்தனையும் வாரல்ல. நான் இங்கிலீஷ் படிக்கிறது பாவம் செஞ்சாது படிக்க பார்க்கிறேன். எல்லா ஜினாவுக்கு நெருங்கக்கூடிய விடயங்கள் இருந்தும் எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அடுத்தது அல்லாஹ் மனிதர்களை கொலை செய்யறதை பத்தி பேசுறான். அதுவும் நஹி வந்திருக்கிறது. இது 33வது ஆயத். வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில ஹக்குகளை வைத்திருக்கிறான், சில கடமைகளை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த ஹக்குகளை தவிர, அந்த கடமைக்காகவே தவிர, அப்படி ஒன்று ஷரியத்துல தடுக்கப்பட்டிருக்குது, அதை செஞ்சிட்டார் என்கிறதுக்காகவே தவிர வேற எதை கொண்டும் யாரையும் அநியாயமாக கொண்டிடாதீங்க. அநியாயமாக கொல்லப்படுறதுனால ஒரு ஆத்மாவை நாங்க இல்லாமல் ஆக்கின்றோம். ஆனால் சில ஹக்குகளுக்காக கொண்டுவிட இயலும். திருமணம் முடிச்சு விபச்சாரம் செய்கிறார், சாட்சிகள் நாளும் நிறுவப்பட்டுடுது. இஸ்லாமிய ஆட்சி காலம், கொல்லுங்க என்கிறது குர்ஆன். வலா தஹுத்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். நீங்க அந்த தண்டனையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான் நிறைவேற்றுங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தீன்ல நீங்க அந்த கடமைகளை நிறைவேற்ற நேரம் யாரின் மீதும் இரக்கம் காட்டக்கூடாது என்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். சாட்சிகள் நிறுவப்பட்டு விட்டது, இப்ப அவரை கொல்றது ஹக்காகிவிடும். அதே நேரம் ஒருத்தர் ஹராமாக எந்த காரணம் இல்லாம இன்னொருத்தரை கொண்டுட்டாரு, பழிக்கு பழி வாங்கிறது அங்க ஹக்காக ஆகிவிடும். இன்னும் ஒருத்தர் முர்த்ததாக ஆகிடுறாரு, அவர்கிட்ட தௌபா செய்யறதுக்கு வேண்டது. அவர் 3 நாளாக தௌபா செய்ய வேண்டியும் தௌபா செய்யல, கொலை செய்யப்படும். இப்படியாக கொலை செய்யப்படுறதுக்கு இஸ்லாம் பல காரணங்கள் சொல்லப்பட்டி, அந்த காரணங்களுக்காக தவிர வேற யாரையுமே நீங்க கொல்லக்கூடாது. வமன் கொத்தில மல்தூமன், யாரு மல்லுமாக அநியாயமாக கொல்லப்படுகிறாரோ, ஃபகத் ஜஅல்னா லி வலியிஹி சுல்தானன், அந்த கொல்லப்பட்டவருடைய உறவுக்காரர்களுக்கு நாங்க ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்லி, நீங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதாவது முதலாவது அவருக்கு பழிக்கு பழி தீர்க்கலாம் அல்லது மன்னித்து விடலாம். 3வது அதுக்கு பதிலாக கம்பன்சேஷன், தியத் என்று சொல்றது, நஷ்ட ஈடு எடுக்கலாம். இதுதான் அந்த கொல்லப்பட்டவருடைய சொந்தக்காரர்களுக்கு உறவினர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சுல்தான் அதிகாரம். இப்ப நீங்க பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய விஷயத்துல ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்லி, அதுல எல்லை மீறி போகவும் வேண்டாம், நியாயமற்ற முறையில பழி தீர்க்க வேண்டாம்.
இன்னஹு கான மன்சூரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பழிக்கு பழி வாங்க உதவி செய்யப்பட்டவராக அவன் இருக்கிறான் என்கிறத சொல்லுறான். நாங்க ஒரு விஷயம் பழி தீர்க்க போறோம். ஒருத்தர் குத்தி கொல்லப்பட்டாரு, அல்லது ஷூட் பண்ணி கொல்லப்பட்டாரு, அல்லது ஒரு மேட்டிலிருந்து தள்ளப்பட்டு கொல்லப்பட்டாரு. இப்படியான மனிதனை சித்திரவதை செஞ்சு ஐபுற கொலை செய்யறாங்க. இதுதான் அல்லாஹ் சொல்றான், ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்ல். எந்த முறையில் உங்களை கொண்டாங்களோ அந்த முறையை கையாளுங்க. அதுக்கு மேல் மிச்சமாக சித்திரவதை கொடுத்து கொல்லாதீங்க என்கிறதனையும் அல்லாஹ் இங்க சொல்லுறான். இன்றைக்கு காரணம் இல்லாம கொல்ல